Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு அமேசிங்கான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கிச்சன் டிப்ஸில் மிக்ஸியும் ஸ்விட்ச் போர்டும் எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிச்சனில் இருக்க மிக்ஸி அண்ட் ஸ்விட்ச் போர்டில் ரொம்ப பிசுன்னு இருக்கும் அந்த ஆயிலெலாம் பட்டு. ஸோ அதை க்ளீன் பண்ணணும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் நமக்கு, அது க்ளீனாக போகாது. ஸோ அது எப்படி ஈஸியாக நம்ம ஒரே பொருள் வச்சு க்ளீன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்ச் போர்டை பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளோ பிசுன்னு அழுக்காக இருக்குது. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து கோகனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இது போல் தேங்காய் எண்ணெய் வச்சு க்ளீன் பண்ணும்போது க்ளீன் ஆகிடும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் நான் இதை செஞ்சு பார்க்கலான்ட்டு தான் இதை செய்கிறேன். ஆனால் நான் யூஸ்வலாக இப்படி செய்ய மாட்டேன். நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதை தேய்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு அழுக்கெலாம் போகவே இல்லை. மேபி இது வந்து டஸ்ட்டு படிஞ்சிருந்த ஸ்விட்ச் போர்டுக்கு வேணால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டஸ்ட்டு போய் நமக்கு கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். ஸோ இது எனக்கு எஃபெக்டிவாக இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வச்சு ட்ரை பண்ணலாம். ஆனால் இதையும் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ பேஸ்ட் வந்து டிஷ்யூவில் எடுத்து இப்படி தொடச்சி பார்த்தேன், அப்போது எனக்கு போகலை. அடுத்ததாக வந்து இது போல் வேஸ்ட்டான ஒரு ப்ரஷ், இதையும் நம்ம எடுத்து அந்த பேஸ்ட் மேலே தேய்ச்சி பார்க்கலாம். தேய்ச்சேன், அப்போது எனக்கு வந்து இந்த அழுக்கு வந்து போகலை. ஒரு 20-25% தான் ரிசல்ட் கிடச்சிது. ஆனால் அழுக்கு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்தது, அந்த பிசுப்பு தன்மைலாம் அப்படியே இருந்தது. ஸோ இதுவும் எனக்கு எஃபெக்டிவாக இல்லை. பாருங்கள், தேய்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் கொஞ்சமாக தான் போயிருக்கு, பேலன்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது இந்த அழுக்கு. இப்போ க்ளீன் பண்ணியாச்சு, கிளாத் வச்சும் தொடச்சி பார்த்தேன், அந்த அழுக்கு போகலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக எப்படி க்ளீன் பண்ணுவோம் அதே பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ரெஷ்ஷை ஃபஸ்ட்டு நம்ம நினச்சிக்கணும். ஆனால் தண்ணி சொட்டக்கூடாது, அதனால் நம்ம ஒரு கிளாத் வச்சு அந்த ப்ரெஷ்ஷை தொடச்சிடலாம். ஆனால் ப்ரெஷ்ஷோட அந்த பிரிசில்ஸ் பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கும். அதில் நம்ம ஒரு ட்ராப்போ 2 ட்ராப்போ பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு தான் அப்படியே ராவாக நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ ஸ்விட்ச் போர்டை நீங்கள் அதில் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். ஆனால் பவர் ஆஃப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு சேஃபு. பவர் ஆஃப் பண்ண பிறகு இதை செய்யணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு. இது தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கிச்சன் டிப்ஸ் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஸ்விட்ச் போர்டில் வந்து தண்ணி வந்து உள்ளே படக்கூடாது. அதே சமயம் வெறும் நம்ம அந்த லிக்விட் மட்டும் யூஸ் பண்ணோம்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் ப்ரெஷ் வந்து அந்த பிரிசில்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஈரமாக இருக்கணும், ஆனால் தண்ணி சொட்டக்கூடாது. அதை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு தொடச்சிடுங்க ப்ரெஷ்ஷை. அதுக்கப்புறமா லிக்விடை ஆட் பண்ணி நீங்கள் இது போல் தொடச்சிக்கலாம். நமக்கு ஸ்விட்ச் போர்டை சுற்றிலுமே கூட பார்த்திங்கன்னா இது போல் அழுக்கு நிறையா இருக்கும். பாருங்கள் மேலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் இது போல் வச்சு தேய்ச்சி விடும்போது நல்லா க்ளீன் ஆகிடும். ஸ்விட்ச் போர்டு மட்டும் இல்லை, சுற்றிலுமே கூட நமக்கு க்ளீன் ஆகிடும். தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ளீன் ஆகுது பாருங்கள். இது போல் மெத்தடில் தான் நான் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். இப்போ ப்ரெஷ்ஷில் நல்லா நம்ம தேய்ச்சி விட்ட பிறகு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டோம்னா அந்த அழுக்கெலாம் நமக்கு க்ளீன் ஆகி பளிச்சுன்னு ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்விட்ச் போர்டு பார்த்திங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சு புதுசு போல். அடுத்து இந்த ஸ்விட்ச் போர்டு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்குது, கிச்சன்லேயே தான், பட் இது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். அந்த ஸ்விட்ச் போர்டு பார்த்திங்கன்னா கேஸ் கிட்டே இருக்கும். ஸோ நம்ம தாளிக்கும் போது எண்ணெய்லாம் பட்டு ரொம்ப பிசுப்பாக இருந்தது. அது மிக்ஸி போடுற ஸ்விட்ச் போர்டு. இது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஸோ இது கொஞ்சமாக தான் இருந்து பிசுப்பு தன்மை. ஸோ இதில் நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலான்ட்டு நான் ட்ரை பண்ணேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டஸ்ட்டு மட்டும் தான் வந்து, ஆனால் பிசு தன்மை போல். ஸோ நான் டேரெக்டாக வந்து அப்படியே ஒரு ப்ரெஷ்ஷில் அந்த லிக்விட் ஆட் பண்ணி அப்படியே தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது பாருங்கள், தேய்க்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஸ்விட்ச் மேலே இருக்கிற அந்த பிசுப்பு தன்மைலாம் ஈஸியாக போகுது பாருங்கள் அந்த ப்ரெஷ்ஷில் தேய்க்கும் போதே. ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் வந்து ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் தண்ணியில் நினச்சிட்டு ஒரு துணியில் தொடச்சிருங்க, ஏன்னா தண்ணி சொட்டக்கூடாது. அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவுற அந்த லிக்விட் ஆட் பண்ணி நீங்கள் இது போல் தேய்க்கும் போது ஸ்விட்ச் போர்டெலாம் நமக்கு பளிச்சுன்னு ஆகிடும். இந்த பிசு தன்மைலாம் இருக்காது. இது ரொம்பவும் எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பவரை ஆஃப் பண்ணுறங்க. இதையும் கவனத்தில் வச்சு செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம மிக்ஸி குறித்து தான் பார்க்க போகிறோம். மிக்சியில் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. முக்கியமாக நம்ம ஜார் கனெக்ட் பண்ணுற இடத்துலாம் பார்த்திங்கன்னா அழுக்கு நிறையா இருக்கும். நம்ம அரைக்கிறதுலாம் சிந்தி சுற்றிலுமே கூட ரொம்ப பிசுன்னு பயங்கர அழுக்காக இருக்குது. ஏன்னா நம்ம மிக்சியெல்லாம் எப்போவுமே கிச்சன்லேயே வச்சுருப்போம், அதெல்லாம் ரொம்பவும் பிசுன்னு இருக்கும். ஸோ இதை முதல்ல எப்படி க்ளீன் பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஈர துணி வச்சு சுற்றிலுமே தொடச்சி விட்டுக்கலாம்.
நம்ம ஃபஸ்ட்டு இது போல் ஈரத்துணி துடைச்சிட்டோம்னா க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஒரு 3 ட்ராப் அளவுக்கு பாத்திரம் தேய்க்க லிக்விட் ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை நீங்கள் இது போல் ராவாக கூட அந்த பாத்திரம் தேய்க்க லிக்விடை ப்ரெஷ்ஷில் ஆட் பண்ணி அப்படியே நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பாத்திரம் தேய்க்க என்ன லிக்விட் யூஸ் பண்ணீங்கன்னா அது எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எஃபெக்டிவாக இருக்கும். மிக்ஸி கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பிசு பிசுன்னு அப்படியே ஒரு மாதிரி கரையாக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இந்த ப்ரெஷ்ஷும் பாத்திரம் தேய்க்க லிக்விட் வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸியும் நமக்கு நிறைய தண்ணி போட்டு கழுவ முடியாது, ஏன்னா மோட்ரு பகையெல்லாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு மோட்ரு கெட்டு போயிடும். அதனால தான் நம்ம இப்படி க்ளீன் பண்ணுறோம். ஆனால் இந்த மெத்தட் வந்து ரொம்பவும் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ மிக்ஸியோட பாருங்கள் இந்த பகுதியெலாம் க்ளீன் பண்ணியாச்சு, எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பேலன்ஸ் இருக்க பகுதி நம்ம அதே போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜார் கனெக்ட் பண்ணுற இந்த நாப்ஸ் தான். இந்த நாபில் பார்த்திங்கன்னா நிறையவே அழுக்கு இருக்குது. இது உள்ள ப்ரெஷ் அந்த அளவுக்கு போல் ஜஸ்ட் நம்ம அந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஈரம் பண்ணி விட்டுடலாம். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸியை சுற்றிலுமே மற்ற பகுதியெலாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இது போல் நம்ம அந்த ப்ரெஷ் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இது உள்ளே போகிறளவுக்கு இந்த க்ரீன் ஸ்க்ரப் தான் பாத்திரம் தேய்க்க ஸ்க்ரப்பர். இது நான் சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம இப்படி உள்ளே வச்சு இப்படி தேய்க்கும் போது அதுவும் அப்படி தான் நம்ம நல்லா ஈரம் பண்ண பிறகு நல்லா பிழிஞ்சிடணும். அந்த தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்த பிறகு ட்ரையாக நம்ம அது உள்ளே போட்டு தேய்க்கும் போது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஈரம் பண்ணி வச்சுருக்கோம் லிக்விட் வச்சு. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஸ்க்ரப்பர் வச்சு நான் லைட்டாக தேய்ச்சேன், அழுக்கெல்லாம் ஈஸியாக நமக்கு வந்துடுச்சு. மீதி இருக்க அந்த நாப்ஸ் சின்ன சின்ன நாபில் இருக்கிறத மட்டும் அந்த ப்ரஷ் வச்சு ஜஸ்ட் இப்படி எடுத்து விட்டேன். எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸ் தாங்க தேவைப்படும். ரொம்ப க்ளீனாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு டிஷ்யூ வச்சு நாம் அந்த நாப்ஸ்லாம் தொடச்சிக்கலாம். ஏன்னா டிஷ்யூவில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ராப் தண்ணி இருந்தால் கூட நமக்கு அப்சர்வ் ஆகிடும். அதனால் ஒரு டிஷ்யூ வச்சு நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் காட்டன் கிளாத் வச்சு கூட தொடச்சிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட மிக்ஸி சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் பட்டன் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் சின்ன சின்ன லைன்ஸ் போகிற இடத்துல கூட அதாவது ஜாயிண்ட் அதில் கூட நல்லா அழுக்கு போய் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்த ஒரு டிஷ்யூ வச்சு நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சிடலாம். ஏன்னா நம்ம தொடச்ச பிறகு ஒரு ஈரத்துணி வச்சு எல்லாத்தையுமே தொடச்சாச்சு கம்ப்ளீட்டாக. அடுத்த ஒரு டிஷ்யூ வச்சு துடைக்கும் போது ஒரு ட்ராப் தண்ணி கூட இருக்காது, எல்லாமே க்ளீன் ஆகிடும். நம்ம மிக்ஸியும் ரொம்ப சூப்பராக புதுசு போல் பளிச்சுன்னு ஆகிடுச்சு. மிக்ஸியோட சின்ன சின்ன ஜாயிண்ட் கூட பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். ஒரு சின்ன அழுக்கு கூட நீங்கள் பார்க்க முடியும், அந்தளவுக்கு க்ளீனாக ஆகிடுச்சு. அதே போல் மிக்ஸியோட கேபிளும் நாம் அதே போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதுலேயும் நமக்கு அந்த பிசுப்பு தன்மை அழுக்கெல்லாம் இருக்கும். அதையும் அந்த ஸ்க்ரப்பர் வச்சு ஜஸ்ட் நம்ம லைட்டாக தேய்ச்சிட்டு டிஷ்யூ வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மிக்ஸியோட க்ளீனிங்கும் சூப்பராக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்ச் போர்டு மிக்ஸி எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு லிக்விட் வச்சு வேஸ்ட்டாக போகிற ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அதுவும் பளிச்சுன்னு புதுசு போல். ஸோ இதுக்காக நம்ம க்ளீனிங் சொல்யூஷன் எதுவுமே வெளியிலேருந்து வாங்கணும், எக்ஸ்பென்சிவாக இருக்குதே அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.